வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நிறையா லான்ச்சுன்னு சொல்கிறதோட ஆல்ரெடி லான்ச்சு மாதிரியான விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி தான் சேலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். ஷாமி ஒரு பக்கம், அண்டு நத்திங் ஃபோன் 3A சீரிஸ் ஒரு பக்கம், ஐக்கூ நியோ 10R ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதான் உங்ககிட்ட அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸோடு வந்து திரும்ப ஒரு தடவை சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ். எப்படின்னா, நத்திங்கில் வந்து இந்த 2Aல கோடு விழுந்திருக்கு. அது வந்து அவங்க சரியாக ஃபிக்ஸ் பண்ணி தரல. இல்லாட்டி வந்து 10% தான் அவங்க தரப்புலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, மீதி 90% அந்த அமௌண்ட்டை நம்ம தான் போடணும். இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்தது. அதுவும் ட்விட்டர்லேருந்து நம்ம எடுத்து பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ தீர்வு கிடச்சிருக்கு. அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே நண்பர் யார் ட்வீட் போட்டிருந்தாரோ அவரே வந்து மறுபடியும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. மேபி மக்கள் எல்லாரும் தேவைன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவார்னு தோணுது. ஸோ ஆக மொத்தம் வந்து நத்திங் அவங்களும் லிசன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ இருக்கும் பட்சத்தில் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சர்க்கிளில் யாருக்காவது வந்து இது வரைக்கும் டிஸ்பிளேல பிரச்சனை இருந்து நீங்கள் போய் நத்திங் கிட்ட பேசி, அது அவங்க சப்போர்ட் கிட்ட பேசி டிஸ்பிளே எந்த விதமான அதாவது காஸ்ட் எதுவும் பே பண்ணாமல் டிஸ்பிளே மாற்றிருந்தீங்கன்னா பட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம கேள்விப்படுறோம். அடுத்து F23 இந்த ஃபோனில் வந்து ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை. சாம்சங் கேலக்ஸி S23 F23. ஸோ இந்த டிவைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டுக்கலாம் அப்புறமா சும்மான பூட் லூப்புக்குள்ளே போகுது, ரேண்டம் ரீபூட் ஆகுது, கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி அதிகமாக டாக் போய்கிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமாக சாம்சங்கோட கம்யூனிட்டி பேஜஸ்லாம் இதை பற்றியான டாக் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து F23 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்னென்னா, ஒரு நண்பர் சாட்ஸ் அப்படிங்கிற நண்பர், சரியா, SATZ2U. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அந்த 13 யூசர் ரிவ்யூன்னு போட்டு தெரியுமா, விஜய் சுரேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தார் கமெண்ட்லேயே. ஸோ அதை நான் அப்படியே படித்து அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. நீங்கள் ஓகே, இப்போ சாட்ஸ் இவர் வந்து ஆல் பாசிட்டிவ், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார்னா அதையும் நான் அப்படியே தான் சொல்ல போகிறேன். இதுதான் சாட்ஸ் ப்ரோவோட ரிவ்யூ அப்படின்னு நான் சொல்வேனே தவிர, அவரோட ஃபீட்பேக் அப்படின்னு தான் நான் சொல்வேனே தவிர, என்னோட தனிப்பட்ட ரிவ்யூன்னு நான் சொல்ல முடியாது. இப்போ சொல்ல போனால் அந்த நண்பர் இப்போ விஜய் சுரேஷ் ப்ரோ வந்து எந்த ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணுறங்கிறதுக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவர் சொல்லியிருந்தார். நான் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்னை வரைக்கும் இந்த ஒளிவு மறைச்சி பேசுகிறதெல்லாம் நமக்கு வேலையே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் முக்கியமாக இந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். இப்போ என்னோட ஃபீட்பேக் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, முக்கியமாக எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபா ஃபோனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் அதில் கேமராவை நோண்டாமல் விட்டுருக்க மாட்டேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா ஃபோன்லையுமே நான் கேமரா யூஸ் பண்ணுவேன். அப்படின்னும் போது 5,000 ரூபா ஃபோனில் கூட நான் சும்மாவது யூஸ் பண்ணி பார்த்துருப்பேன். அப்போ கேமரா பற்றி இந்த என்ன பேசுகிறாரா இல்லையா, இவர் பேசாமல் விடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதான் எதார்த்தம். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல ப்ரோ, இந்த ரிவ்யூவில் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு சூப்பர் பாயிண்ட்டாக இருக்கே எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், அன்றும் இன்றும் என்றும் டைமுக்கு ஏற்ற மாதிரி பிராண்டு என்ன டெலிவர் பண்ணுறாங்கிறத பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி மாறிடும். நான் முதல்ல இதுக்காக தனியாக OnePlusனா யார், OnePlus எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அப்புறம் OnePlus ஏன் ட்ராக் மாறினாங்க, எனக்கு ஏன் பிடிக்காமல் போச்சு அப்படின்னு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிடிக்காமல் போச்சுங்கிறதுக்காக இன்னைய வரைக்கும் Nord 4 இல்லாட்டி அதை இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்று சொல்கிறேன், Nord 4 எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி Nord 4 நம்மளும் கண்டிப்பாக கவர் பண்ணியிருப்போம் எப்பயுமே. அதே மாதிரி OnePlusல 12R இப்போ under 30K. நான் என்னைக்காவது ஒரு நாள் 12R வந்து ஒரு மொக்க ஃபோன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருப்பேனா? ஸோ இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் இந்த பிராண்டில் இருக்கிற இந்த ஃபோனை சொல்லவே கூடாது, இல்லாட்டி இந்த பிராண்டை பற்றி பேசவே கூடாது. இந்த பிராண்டை பற்றி பேசினா அந்த பிராண்டை பற்றி நெகட்டிவ் மட்டும் தான் பேசணும். அந்த மாதிரி ஐடியாலஜி என்றைக்குமே கிடையாது ப்ரோ. நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ கமெண்ட் போட்டிருக்கீங்க, நான் OnePlus 13 தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதோட கேமரா தான் இருக்கலே டாப் நாச்சு, எனக்கு அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருந்தீங்கன்னா அதையும் நான் அப்படியே தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் அது. அந்த ஃபீட்பேக்கில் வந்து நான் மூக்க நுழைக்க முடியாது. ஸோ இப்போ ஈவன் சொல்ல போனால் அந்த விஜய் சுரேஷ் ப்ரோ போட்டிருந்த கமெண்ட் ஃபுல்லாக படித்து அதை நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அவர் ஆங்கிலத்தில் போட்டிருந்ததை நான் அப்படியே தமிழாக்கம் தான் பண்ணியிருப்பேன். அதுக்கு இடையில வந்து நான் என்னோட கருத்துக்களை ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பேன், நுழைச்சிருக்க மாட்டேன். அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கும் நடந்துச்சான்னு வேணா சொல்லியிருப்பேனே தவிர, இல்லை இவர் சொன்னது கரெக்ட் இல்லை, இது தப்பு, இது இப்படி கிடையாது, அந்த மாதிரி நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க சொன்னதை அப்படியே படிச்சுட்டு போயிருப்பேன். இப்போ நான் வந்து Redmi Note 8 Pro யூஸ் பண்ணுறேன்னு வைங்க, அதுலேருந்து நான் எக்ஸ்டெண்டட் அல்ட்ரா வந்தால் எப்படி திரும்ப இருக்கும் சொல்கிற அதை விவரிக்க வார்த்தை இல்லைங்க, போதுமா? அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜம்பாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து எந்த டிவைஸ் போகிறீங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் முன்னெடுத்து வைப்பீங்களே தவிர, தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ கையில் ஏதாவது ஒரு டிவைஸ் எடுத்து நீங்கள் பேச முடியுமான்னு கேட்டால் அந்த மாதிரி எங்கேயுமே எதையுமே பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, இட்லி சாப்பிட்டேன், நல்லா இருந்ததான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி அது நல்லா இருந்ததுன்னு சொல்கிறீங்க? இட்லியோட டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த இட்லி நல்ல இட்லின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த இட்லியில் கை வைக்க போகும்போது உங்களோட மெமரி ஃபுல் ஃப்ளாஷ். இது இட்லினே தெரியாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அது இட்லினே தெரியாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்போ வந்து இட்லி நல்லா இருந்ததான்னு கேட்டால் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்?
ஸோ எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயங்களை பாஸ்ட்டோட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி தான் இருக்கும். அடுத்து இப்போ கரண்ட்டாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது ஃபியூச்சரில் ஒருவேளை இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகலாமோ, இப்படி ஆகலாமோன்னு பாசிட்டிவாக நிறையா யோசிப்போம். பாசிட்டிவாக யோசிக்கிறதும் தப்பு இல்லை. அதே சமயம் நெகட்டிவாக சில சமயங்களும் தோணும். எனக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா 1+13 மேலே எந்த விதமான கோவமும் கிடையாது. 1+13 நல்லா இருந்ததுன்னா ஐம் வெரி ஹாப்பி. 1+13க்கு கண்டினியூஸாக அப்டேட் கொடுத்து 1+13 தான் இருக்கலே பெஸ்ட் ஃபோன் ஃபார் 60K to 70K செக்மெண்ட்டில் இருக்கலே பெஸ்ட் ஃபோனுங்க, மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு டிவைஸாக அதை மாற்றினாலும் ஐம் ஹாப்பி தான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ இதுதான் ப்ரோ எதார்த்தம். சரியா, ஒரு கிளாரிட்டிக்காக சொன்னேன். ரைட். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஷாமி அவங்க வந்து அவங்களோட டிவைஸை அதை ப்ரைஸிங் சொல்லிட்டாங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஷாமி 14 அல்ட்ரா 1 lakhக்கு ப்ரைஸ் பண்ணும்போதே நமக்கு எப்படி இருந்ததுன்னா, கன்சிடரபிளி ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் மனசு வராது. அது யாருக்கும் வந்திருக்காது. ஏன்னா எடுத்ததுமே எல்லாருக்கும் மைண்ட் என்ன இருக்கும், அதாவது டிப்பிக்கல் மென்டாலிட்டிக்குள்ளேருந்து நான் வரேன். 15 அல்ட்ராவும் 1 lakhக்கு தான் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சரி, அப்படியே இல்லைனாலும் 1,04,999 ஒன்லி. 4,009 ஆமாம் அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். அதுவும் இல்லை, 1,10,000 ஆயிடுச்சு. ஸோ தெரில இப்போது நீங்கள் எல்லோரும் அதை எப்படி பார்க்குறீங்க, இல்லாட்டி உங்களில் எவ்வளோ பேருக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் இருக்கலே முக்கியமான விஷயம் என்னென்னா, 15 அல்ட்ராவோட மெயின் யூஎஸ்பி என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த டிஸ்பிளேயோட எல்டிபிஓ பேனலா, இல்லாட்டி ஹை பிரைட்னஸ், அதை பீக் பிரைட்னஸ் 3200 nits போகுங்கிறது ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யாரும் பேச போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஹெச்பி 9 தான் யோசிப்பேன். இப்போ ஹெச்பி 9 வந்து 1/1.4 inch இருக்கும். ஸோ பெரிய சென்சார், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். 50 சென்டிமீட்டர் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் மீல் அப்படின்னு வச்சு, யோ என்னையா அது 50 சென்டிமீட்டர் மேக்ரோவா, மேக்ரோ விரும்பியா நான். பட் இப்போ அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த 3x இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம வந்து மேக்ரோ மோட ட்ரிகர் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஓரளவுக்கு ஜூம் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ்அப் போக முடியும். பட் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அல்ட்ராவில் என்ன பண்ண முடியும்னா, அந்த ஹெச்பி 9ல் நான் மேக்ரோ எடுக்க முடியும். ஸோ ஹெச்பி 9 மாதிரி அந்த 200 மெகாபிக்சல் சென்சாரில் நான் மேக்ரோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ப்ரோ அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க உங்களை எந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ண வைப்பாங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஜூமிங் கேப்பபிலிட்டி ரொம்ப எய்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிகல் ஜூமே 70x வரைக்கும் ஈஸியாகவே கொண்டு போக முடியுங்கிறது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பேசப்படும். சரி, இருந்தாலும் இப்போ யாராவது வாங்கினீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபர் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு 99,999க்கு வாங்க முடியும். அது எப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து டேரெக்டாக உங்களுக்கு 10K கேஷ்பேக்காக வந்துடும். அதை தவிர உங்களுக்கு 12,000க்கு ப்ரோ அந்த ஃபோட்டோகிராஃபி கிட், அந்த ப்ரோ ஃபோட்டோகிராஃபி கிட் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதுவும் வந்து ஃப்ரீ தான். ஸோ அதில் கேமரா கிரிப்பும் இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. அப்படி தான் பார்க்குற மாதிரி இருந்தது. ஈவெண்ட்டில் பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த கேமரா கிரிப்பெல்லாம் சேர்த்து இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அது என்னன்றதை ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சரியா. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி கிட்லேயும் அதுலேயும் அந்த லெஜண்ட் எடிஷன் தான் கொடுக்க போகிறாங்க. பிளாக் வித் ரெட் இருந்தது, அதான் கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் இப்போ ப்ரீ ரிசர்வோ இல்லாட்டி ப்ரீ புக்கோ பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் ப்ரீ புக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா 21,999 அவங்க போட்டிருக்காங்க. பட் டிசைட் பண்ண போகிறது என்னமோ நீங்கள் தான், ரைட்டா. ஆக மொத்தம் அது ஒர்த்துன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதோட எம்ஆர்பி வச்சு அவங்க சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ கார்டு ஆஃபர்லாம் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 99,999. ஸோ போன வருஷம் வந்து உங்களுக்கு 99,999க்கு தான் டிவைஸை ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து இப்போ 89,999க்கு கார்டு ஆஃபரோட நம்ம வாங்க முடிஞ்சது, அது 90Kக்கு. பட் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 10Kங்கிறது உறுதியாக அப்படி தான் வாங்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, ப்ளஸ் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் எந்த காரணத்துக்காக 15 அல்ட்ரா வாங்குவீங்க? அதே சமயம் வந்து 1,10,000 வந்து ஜஸ்டிஃபையபிளே இல்லை ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கூட ஏன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி நான் பேசிட்டு தான் இருந்தேன். இதே எந்தூசியாஸ்டிக் ஸ்பேஸில் இருக்க நிறைய பேர்கிட்ட என்ன தான் வந்து அவங்க இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கிறதெல்லாம் ஒரு எந்தூசியாஸ்ட் ஸ்கோராக ஃபாலோ பண்ணாலும் காமன் ஆடியன்ஸ் கிட்ட வரும்போது ஷாமிக்கு 1,00,000, ஷாமிக்கு 1,10,000 ரூபாயா, இந்த கேள்வி தான் அவங்க மனசில் வரும். ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு டீப்பாக எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இதான் எதார்த்தம், கரெக்ட் தானே? ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நான் எதிர்பார்த்ததோட நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து 15 தாங்க. 15 ரிலீஸ் ஆகும்போது, அதாவது 15 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி 14 இருந்த அதே ப்ரைஸ்க்கு இது வருமோ அப்படின்னு நினச்சேன். பட் 14 வந்து உங்களுக்கு 69,999க்கு இருந்தது. கார்டு ஆஃபர்லாம் போட்டு உங்களுக்கு போன வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் கேஷ்பேக் அதுக்கு 10,000 கொடுத்தாங்களா இல்லை 8,000 கொடுத்தாங்களான்னு தெரியல. பட் இந்த தடவை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, டேரெக்டாகவே ப்ரைஸ் வந்து அதே 12,512 தான், ஒரே மாடல் தான் இதுவும். அந்த 12,512 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 64,999. ஸோ நார்மலாக பண்ண ப்ரைஸிங்க்கு 5,000 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. போன தடவையோ கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கொஞ்சம் கம்மி. அடுத்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணால் அப்போ 59,999 கிடைக்குது. ஸோ இது ஒரு பெனிஃபிட்டு. வேறு ஒரு பெனிஃபிட் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி கேர் பிளான் 6,000 ஒர்த்து, அது வந்து உங்களுக்கு இது கூட சேர்ந்து வருதுங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீ புக்கிங் பெனிஃபிட் ஃபார் ஷாமி 15. பட் ஓப்பனாக சொல்லணும்னா, ரொம்ப ஹார்ட் கோரான ஒரு கேமரா எந்தூசியாஸ்ட்டு, நான் கேமரா கிரிப்லேருந்து எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன்,
அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 20-30 ஃபோட்டோவாவது மினிமம் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த அல்ட்ரா டிவைஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லாத பட்சத்தில் Xiaomi 15 எனக்கு தெரிஞ்சு வந்து வே பெட்டர்னு தான் தோணுது. 59,999 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் டேக்குள்ளே வரும்போது எக்ஸிலிட் பேஸ்டு ஃபோன்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் இது கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு ஆனால் வந்து இப்போ அல்ட்ராவாக இதுவான்னு பார்க்கும்போது அல்ட்ரா இஸ் நாட் ஃபார் காமன் ஆடியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு டிவைஸ் அல்ட்ராவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து iQOO Neo 10R. iQOO Neo 10R அது வந்து செம டிவைஸுங்க. ஆக்சுவலாக iQOO Neo 10R வந்து நம்ம ஊருக்கு ஒரு நல்ல டிவைஸு. இந்த Neo 10Rல வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 30,000 ரூபாய்க்கு கீழே iQOO டிவைஸ் ஒன்று. அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஆஃபர் எப்படி தெரியுமா இருந்தது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன் அதையும். ஆனால் எல்லாருமே பேங்க் ஆஃபர் இன்க்ளூசிவாக தாங்க போடுறாங்க, சரியா, இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர் அப்படிங்கிற ஸ்டாரோட தான் வரும். சரி, ஸோ ப்ரீ புக் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் அட் 5 PM சரியா, இன்னைக்கிலேருந்து ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. iQOO Neo 10R இருக்குது. அதில் iQOO Neo 10Rல பார்த்தீங்கன்னா 128GB மாடலு, அது கண்டிப்பாக UFS 3.1 இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 256GB மாடல் எல்லாமே UFS 4.1, சரியா. ஸோ அது இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 24,999 அது வந்து கார்டு ஆஃபரோட, அதாவது இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர் வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் 8128 வந்து 25,000 ரூபா. அதே சமயம் எல்லா ஆஃபர்ஸோடு சேர்த்து 12/256 வந்து 28,999 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து iQOO Neo 10R. இப்போ iQOO Neo 10R அப்போ எப்படி ப்ரோ இதை கன்சிடர் பண்ணலாமா? இப்போது Xiaomi வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் வித் கேமரா, ஸோ கேமரா கேப்பபிலிட்டிக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த டிவைஸ்க்கு என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதாவது Neo 10Rக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சு அதாவது பேட்டரி லைஃப். இதெல்லாமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா விவோ ஃபோன்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி iQOO ஃபோன்ஸாக இருக்கட்டும் 6000 mAh இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன்ஸே சொல்கிறேன், பேட்டரி 6000 mAh இருந்தாலே வந்து செம்மையாக இருக்கும், ஓவரால் பேட்டரி லைஃப் வந்து அல்ட்டியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த செக்மெண்ட்டில் இப்போ இந்த டிவைஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே சேலஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா OnePlus 12Rோட ப்ரைஸ் கட்டு அது இப்போ கீழே இறங்கி வந்திருக்கு. சில சமயங்கள் ஆஃபரில் உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா Neo 9 Pro அது வந்துடுது. ஸோ Neo 9 Pro மாதிரியான ஃபோனோ இல்லாட்டி OnePlus 12Rோ பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா 8s Gen 3 கம்பேர் பண்ணும்போது அது டேரெக்டாகவே 8 Gen 2ஓட வரனால அது ஆக்சுவல் ஃப்ளாக்ஷிப் மாதிரி ஃபீல் ஆகும். ஒன்று. ரெண்டாவது LTPO பேனல் மாதிரியான அட்வான்டேஜ் நீங்கள் வந்து Neo 9 Pro அதில் பார்க்கலாம். ஈவன் கேமரா சென்சார் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைமரி சென்சார் வந்து இப்போது Neo 10Rோட பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட் வந்து லைட்டாக ஒரு ஹிக்கப் மாதிரி ஃபீல் ஆகும், இது கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு. ஆனால் இதுவே பியூராக பேட்டரி லைஃப்காக மட்டும், மீடியாக்காக மட்டும், ஸோ இப்படி யோசிச்சு யாராவது உள்ளே போவாங்க தெரியுமா? கேட்க போகிறது பாட்டோ இல்லாட்டி பார்க்க போகிறது கொஞ்சம் வீடியோஸோ இதுதான் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு Neo 10R வந்து ஒரு நல்ல டிவைஸாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும் தான் தோணுது. ஸோ Neo 10R பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இந்த செக்மெண்ட்டில் எப்படி இந்த காம்படிஷனை தாக்கு பிடிக்க போகுது? ஏன்னா நல்லா யோசிங்க, ஆஃபரோட 25,000 கிடைக்கிற இது ஆஃபர்லாம் எதுவும் இல்லாமல் ஆல்ரெடி போக்கோ F6 இதே 22, 23 சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாமே நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ மொத்தம் Neo 10R ரெடி கரெக்டாக இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் நிறைய ஃபோன்ஸ் லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது, இது எப்போ ஓய போகுதுன்னு தெரில. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல் வந்து இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு நடந்திருக்கும், நத்திங் ஃபோன் 3A. ஸோ அதுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நத்திங் ஃபோன் 3A வந்து நம்ம 19,999 வாங்கலான்னு போட்டிருப்பாங்க. கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இதெல்லாம் அதில் அப்ளை ஆகணும். ஸோ ஆக மொத்தம் நம்மளால் 19,999 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். இதை தாண்டி வந்து ஒரு 500 ரூபாய் கம்மியாக வாங்க முடியும் 3Aல, 1000 ரூபா கம்மியாக ப்ரோவில் வாங்கலாம், சரியா, 3A ப்ரோவில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் சொல்லியிருந்தாங்க, CHEQ சரி ஏதோ ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பில் பேமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலமாக வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஏதோ காயின்ஸ் மாதிரி கிடைக்குமாங்க. நம்ம அந்த ஓப்போக்கெலாம் இருந்தது தெரியுமா, ஓப்போக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு எல்லாருமே ஃபைண்ட் எக்ஸைட்டை அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்களே, 47,000 ரூபாய்க்குலாம் வாங்கிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 3Aல ஒரு 500 ரூபாய் குறையும், அதே சமயம் 3A ப்ரோவில் வந்து உங்களுக்கு 1000 ரூபா குறையும். ஆனால் இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு சில பர்ச்சேஸோ இல்லாட்டி பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கணும் போல். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் தெரில எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் அவைல் பண்ணுறீங்கன்னு. ஐ ரியலி டோன்ட் நோ. அதே சமயம் தெரியாது, இது வரைக்கும் புரியாது, இது வரைக்கும் பார்க்காது அந்த ஆப்லாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணி அதிலலாம் போயிட்டு இனிமேல் வேலை செய்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியல ப்ராக்டிக்கலி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் ஆக மொத்தம் வந்து 3A ப்ரோ மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்குது. 3A இருக்கா முக்கியம்னா அப்படி கிடையாதுங்க. 3A ப்ரோ மேலே எனக்கு பர்சனலாக ஒரு எந்தூசியாஸ்ட்டாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா அதுலேயும் பெரிஸ்கோப் மேக்ரோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் மற்றபடி இப்போ 19,990 ரூபா அப்படிங்கிறது 99 ரூபா அப்படிங்கிறது 20,000 ரூபா இல்லையா? அது வந்து இல்லாட்டி நம்ம ப்ராக்டிக்கலாகவே பேசுவோமே, நமக்கு வந்து கார்டு ஆஃபர் மட்டும் 2,000 ரூபா அப்ளை ஆகுதுன்னும் போது 22,999 ரூபாய் கிடைக்க போகுது 3A ஒர்த்தா அப்படின்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து டிமென்சிட்டி ப்ராசரோட யூஸ் பண்ணிட்டு இருந்த நத்திங்க்கு மத்தியில் இது எப்படி ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பில்டு குவாலிட்டி இஸ் ரியலி குட். ஏன்னா
பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் பேக் வந்து கிளாஸ் எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாகவும் மாறுது. இது வந்து சப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹெவியாகவும் மாறுது. பில்டு குவாலிட்டி பெட்டர் மாதிரி ஃபீல் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ஆட்ஸ் மோர் வெயிட்னு சொல்லலாம். ஏன்னா 2A வந்து இந்த அளவுக்கு வெயிட்டே இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் ட்ரிபிள் கேமரா செட்டப். ஸோ இவ்வளோ நாளாக இவங்களே என்ன சொன்னாங்கன்னா 2 கேமரா போதாதான்னு கூட இவங்களே ட்வீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் வந்து கால் பே எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பாப்லன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லீஸ்ட் யூஸ்டு வந்து அல்ட்ரா வைடுன்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அது யதார்த்தமாக வந்து உண்மைதான்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே அல்ட்ரா வைடில் ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டாங்க. போர்ட்ரேட் சத்தியமாக யாருமே எடுக்க மாட்டாங்க. விவரம் தெரியாமல் யாராவது போர்ட்ரேட்ஸ் ஃபோட்டோஸ் வந்து அல்ட்ரா வைட் வச்சு எடுத்தால் தான் உண்டே தவிர டிஃப்ரெண்ட்டான இப்போ சிட்டிஸ்கேப்போ இல்லாட்டி ஒரு மாதிரி பிளான்டாக அல்ட்ரா வைட் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ஒருத்தரை நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இந்த அளவுக்கு யோசிச்சு எடுக்கிறவங்க மேபி அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஒரு கேஷுவல் யூசர் வெளியில் போகும்போது யாரையாவது ஃபோட்டோ எடுக்க சொன்னால் மேபி குரூப் ஃபோட்டோக்கு அல்ட்ரா வைட் யூஸ் ஆகும்னு சொல்லலாம். பட் மற்றபடி வந்து அல்ட்ரா வைட் வந்து எல்லாருமே ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்களா, ரேரான ஆளுங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஆனால் இந்த பெரிஸ்கோப் மேலே தான் எனக்கு வந்து ஒரு கண்ணு இருக்குது. பட் பட்ஜெட்டாக எனக்கு வந்து பெரிஸ்கோப்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை ப்ரோ. ப்ளஸ் இவ்வளோ பெரிய கேமரா பம்பில் எனக்கு பிடிக்கல ப்ரோ. நத்திங்கோட இந்த ட்ரெடிஷ்னல் அந்த 2A + 2A இந்த 2 ஃபோனையும் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. நட்ட நடுவில் அந்த கேமரா வச்சிருந்தது பார்க்க அழகாக இருந்தது. அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால உங்களுக்கு 3A பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் குவால்காமோட SoC இருக்கிறனால நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் நல்லா இருக்கணும் அண்ட் பவர் எஃபிஷியண்டாக இருக்கணும். இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லாருமே பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ ஓவராலாக நத்திங்க வந்து ஒரு நல்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்கிறது கரெக்ட் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ப்ரோ. நத்திங் ஃபோனில் லேண்ட் ஆகக்கூடிய நிறைய பேர் இப்போ போக்கோ F6 இல்லாட்டி போக்கோ X3 Pro மாதிரியான ஃபோனை ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணி அவருக்கு வந்து 9 கிரகங்களும் ஒரே கோட்டில் இருந்து அவருக்கு நேரம் நல்லா இருந்து இது வரைக்கும் X3 Proவில் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்ததுன்னே வைங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் கரெக்டு தான். போக்கோ X3 சீரீஸில் வந்து இது வரைக்கும் பிரச்சனையே வராமல் ஒருத்தர்னா ஒரு சுவிச் ஆஃப் பண்ணி பீரோவில் தான் வச்சுருந்துருக்கணும். சரி, அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க. அவர் வந்து அதில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸோட அதே எக்ஸ்பெக்டேஷனோட வந்து 23,000 ரூபாய்க்கு நத்திங் ஃபோன் 3A வாங்கினாருன்னா விளங்காதுங்கிறது தான் எதார்த்தம். அதில் போய்ட்டு அவர் PUBG விளாண்டுட்டு இருந்திருப்பாரு, ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்திருப்பாரு, இதெல்லாம் விளாண்டுட்டு இருந்தால் இன்னும் அந்த ஃபோன் உயிரோடு இருந்திருக்காதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரியான டாஸ்க்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்போ பாருங்களேன் 20,000 ரூபாய்க்குள்ளார ஒரு ஃபோனில் நான் இந்த அளவுக்கு பங்கம் பண்ணி பயங்கரமாக விளாண்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்படி என்ன ப்ரோ இப்படி செய்வனை செஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு, எந்த கேமும் பெருசாக என்னால் அந்த அளவுக்கு பயங்கரமாக அடமுல்லையே அப்படின்ற கேள்வி கேட்கலாம். அதான் நம்ம எந்த ஃபோன்லேருந்து எந்த ஃபோனில் லேண்ட் ஆக போகிறோங்கிறது தான் நிறைய விஷயங்களை டிசைட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனில் நமக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். அந்த அனுபவம் வந்து இங்கே பெட்டர் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சூப்பர் ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபோன் வந்து கொஞ்சம் நல்ல ஃபோனாக இருந்து அது நமக்கு தெரியாது. கடந்த 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால மார்க்கெட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃபோன் தான் நல்ல ஃபோன் நம்பி வருவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனில் இந்த நிறைய ஃபீச்சர்ஸோ இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸோ அப்படியே அதில் கிடைக்கலன்னு போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இது மொக்க ஃபோன், தெரியாமல் வாங்கிட்டேன், ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் மாறும். எப்பயுமே கம்பேரிசன்கிறது ஒரு சில விஷயங்களில் இருக்க தான் செய்யும். ஒரு சில விஷயங்களில் லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே கம்பேரிசன்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே பூந்துரும். அது 4 பேரை ஹர்ட் பண்ணுதா இல்லையாங்கிறது தான் ஃபேக்டர். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அது எல்லாரையும் ஹர்ட் பண்ணிடாது. பட்டு சக ஹியூமன்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதியை தொலைச்சிட்டு சுற்ற வேண்டியதாக இருக்கும். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக வந்திருக்கோம். சுபரணி பார்க்கலாம். பாய். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ப்போம்.